2025 குரூப் 4 கவுன்சிலிங்ல டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இதுல செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்டை டிஎன்பிசி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே லிஸ்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, அதை பற்றியான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 19/1/2026 மற்றும் 20/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. தட்டச்சர் போஸ்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். நகராட்சி நிர்வாகத்துறை, கருவூலம் மற்றும் கணக்குத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, தொல்லியல் துறை, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, பொது நூலகத்துறை, சர்க்கரைத்துறை, கூட்டுறவு தணிக்கைத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, பேரூராட்சிகள் துறை கடலூர். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 19/1/2026 மற்றும் 20/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. டைபிஸ்ட் போஸ்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். நில நிர்வாகத்துறை, பால்வள மேம்பாட்டுத்துறை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை, சென்னை சார்நிலை நீதிமன்றம், அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை, வேளாண்மைத்துறை, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். உதவியாளர் போஸ்ட் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 19/1/2026 மற்றும் 20/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. டைபிஸ்ட் போஸ்ட் மாவட்ட முதன்மை நீதிபதி வேலூர், மாவட்ட முதன்மை நீதிபதி விழுப்புரம், மாவட்ட முதன்மை நீதிபதி விருதுநகர், மாவட்ட முதன்மை நீதிபதி கடலூர், மாவட்ட முதன்மை நீதிபதி தருமபுரி, மாவட்ட முதன்மை நீதிபதி கன்னியாகுமரி, மாவட்ட முதன்மை நீதிபதி கிருஷ்ணகிரி, மாவட்ட முதன்மை நீதிபதி அரியலூர், மாவட்ட முதன்மை நீதிபதி கள்ளக்குறிச்சி, மாவட்ட முதன்மை நீதிபதி நாமக்கல். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 19/1/2026 மற்றும் 20/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. டைபிஸ்ட் போஸ்ட் மாவட்ட முதன்மை நீதிபதி மதுரை, மாவட்ட முதன்மை நீதிபதி மயிலாடுதுறை, மாவட்ட முதன்மை நீதிபதி நாகப்பட்டினம், மாவட்ட முதன்மை நீதிபதி பெரம்பலூர், மாவட்ட முதன்மை நீதிபதி புதுக்கோட்டை, மாவட்ட முதன்மை நீதிபதி ராமநாதபுரம், மாவட்ட முதன்மை நீதிபதி தேனி, மாவட்ட முதன்மை நீதிபதி திருநெல்வேலி, மாவட்ட முதன்மை நீதிபதி திருப்பூர், மாவட்ட முதன்மை நீதிபதி திருவண்ணாமலை. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 19/1/2026 மற்றும் 20/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. டைபிஸ்ட் போஸ்ட் மாவட்ட முதன்மை நீதிபதி தூத்துக்குடி, மாவட்ட முதன்மை நீதிபதி திருப்பத்தூர், மாவட்ட முதன்மை நீதிபதி சிவகங்கை, மாவட்ட முதன்மை நீதிபதி தஞ்சாவூர், மாவட்ட முதன்மை நீதிபதி திருவாரூர், மாவட்ட முதன்மை நீதிபதி திருச்சி, மாவட்ட முதன்மை நீதிபதி ராணிப்பேட்டை, மாவட்ட முதன்மை நீதிபதி கோயம்புத்தூர், மாவட்ட முதன்மை நீதிபதி திண்டுக்கல், மாவட்ட முதன்மை நீதிபதி ஈரோடு. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 19/1/2026 மற்றும்
20/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. டைபிஸ்ட் போஸ்ட் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை புதுக்கோட்டை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திருப்பத்தூர், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் சிவகங்கை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் சென்னை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தூத்துக்குடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நாமக்கல், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திருநெல்வேலி, மாவட்ட முதன்மை நீதிபதி செங்கல்பட்டு, மாவட்ட முதன்மை நீதிபதி சேலம், மாவட்ட முதன்மை நீதிபதி திருவள்ளூர். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 19/1/2026 மற்றும் 20/1/2026 ஆகிய நாட்களில் அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. டைபிஸ்ட் போஸ்ட் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தென்காசி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திருநெல்வேலி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திருப்பூர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மயிலாடுதுறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை திருச்சிராப்பள்ளி, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கோயம்புத்தூர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை காஞ்சிபுரம், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கரூர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நாமக்கல், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கள்ளக்குறிச்சி. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 20/1/2026 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்டெனோ டைபிஸ்ட் டிபார்ட்மெண்ட் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, தமிழ்நாடு காவல்துறை, சமூக நலத்துறை, பள்ளி கல்வித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மயிலாடுதுறை, பதிவுத்துறை. இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி எங்கெங்க போஸ்டிங் இருக்கு அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல போஸ்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான வில்லிங் லெட்டரை அவங்கள்ட்ட நீங்க சப்மிட் பண்ணலாம். அந்த டிபார்ட்மெண்ட்ல அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அதாவது நியமன அதிகாரின்னு இருப்பாங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு அங்கிருந்து இன்டிமேஷன் லெட்டர் வரும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 15 days ஆகும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வரும். வந்த பிறகு நீங்க அங்க கான்டாக்ட் பண்ணலாம். எதுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வரும் அப்படின்னா உங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வரும். அப்போ நீங்க எங்க வரணும், என்ன டைம்ல வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த டைம்ல கூட நீங்க போஸ்டிங் எடுக்கலாம். எந்த இடத்துல எடுக்கலாம்னு பார்த்து வில்லிங் லெட்டர் கொடுக்கலாம். இதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.